ஹைட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டிக்கெல்லாம் தூக்கி போட்டு கொடுப்போம்னா எவ்வளோ ஹைட்டாக போகுது இது வரைக்கும் யாருமே போட்டது கிடையாது, மெஷர்மெண்ட்டும் கிடையாது. அது வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறோம். நம்ம இந்த ரெக்கார்டு வந்து இதை மெஷர்மெண்ட் எப்படின்னா இதுலேயே அப்படி நூலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட்டு போகுது அந்த நூலை அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான். ஏன்னா அது கூட நம்ம போட்டால் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸோ இப்படி வேறு எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? பார்ப்போமா?
5 feet. இந்த 6 to 5 feet, 5 feet. 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 60. Hey! ஆக்சுவலி இது வரைக்கும் 61 இது இப்போ எக்ஸ்ட்ரா ஒருத்த மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடம் இங்கேயா இங்கேயா 61 அண்டா ஆக்சுவலி 61.5 feet. Oh my god, thank you. ஆமாம் அங்கே ஒரு வீடியோ எடுத்து எல்லாம் போட்டுக்கலாம் இல்லை ஓகேவா தேங்க்யூ. என்னோட 16th வேர்ல்ட் ரெக்கார்டு அது. சச் அ ஒண்டர்ஃபுல் ரெக்கார்ட். ஓகேவா தேங்க்யூ. எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கு நன்றி. மற்றும் தமிழக முதல்வருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்க காரணம் சிலம்ப கலையில் அவர் வந்து இந்த சிலம்ப கலைக்கு 3% இடஒதுக்கீடு என்ன எங்களுக்கு கிடைக்காது ஆசான்களுக்கு. ஏன்னா எங்களுக்குலாம் ஏஜ் கடந்து போச்சு. ஆனால் இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு. நல்லா பயிற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப பாரம்பரிய கலை. இது நம்மளோட முன்னோர்களின் மகத்தான போர்க்கலையும் போர்க்கலையிலே சிறந்த கலையான சிலம்ப கலை. இதெல்லாம் பயிற்சி செய்வோம் சச். தேங்க்யூ. This is Star Book of World Record. See you. ஓகேவா டாக்டர் தில்தில் ஜி முரளி. See you on next 61th record. பொருளாளர் இவர் தமிழ்நாடு லெவலில். ஆக்சுவலி அவரும் ஷூட் பண்ணார் வீடியோவை. அவரோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடி போனாங்க பயிற்சி இல்லாத அதனால் இது வந்து நம்ம ஆக்சுவலி இது ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெக்கார்டோட மெஷர்மெண்ட் பண்ண டைப் தான் செம்மையான விஷயமே இது. நாங்கள் ரொம்ப நாளாக போய் ட்ரை பண்ணுறோம் எப்படி மெஷர்மெண்ட் ஒரு பில்டிங் மேலே போவோம் அது ஹைட் போதான்னு பார்ப்போம் அதெல்லாம். ஆனால் இந்த வாட்டி தான் செம்மையாக யோசிச்சோம். இது எங்கள் டீமோட ஒர்க். இது ரெக்கார்ட் இஸ் ஆல்வேஸ் நாலேஜ். இங்கே பலம் ஒண்டி இருந்தால் போதாது, நாலேஜ் இருந்தால் தான் தேவை. இப்போ அழகாக நூலை கட்டணும், அழகாக இது ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ஹைட் போதும் பலூன் போடணும், குணக்கு இது பேக்க போடணும். ஓகேவா ரெக்கார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் பார்த்தோன்னா அது ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நீங்களும் ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புங்க. ரொம்ப கம்மியான இதுலேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு மெடல்ஸு ட்ராஃபி எல்லாமே இஷ்யூ பண்ணுவோம். ஓகேவா வெல்கம் டு ஸ்டார் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2024. திஸ் இஸ் தமிழ்நாடு உலகசாதனை மேம்பட்டு கையில் ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்ட் பேசுகிறாங்க. கே கைல்வெளி இவங்களும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களோட ஸ்பீச் பண்ணுங்க எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து சத்துமா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 60 ரெக்கார்டு 60 நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் லெக் வச்சு ஹைட்டை தூக்கி நாங்கள் வந்து இதை வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பில்டிங் ஹைட்டு அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டான இதுவாக இருந்துச்சு. எவ்வளோ ஹைட் போச்சு? 61.5 feet. Oh my God அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது ஆச்சரியமா இருந்துச்சுல. ஆனால் நிறைய அட்டம் பண்ணோம் இது. அதில் கடைசியாக வந்து தான் இது நிறைய வாட்டி 55 தான் வந்துச்சு. கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நல்லா மோட்டிவ் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாத இவங்க கடைசி வரைக்கும் தெரியாது இந்த ரொம்ப எப்படி மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன்னே தெரியாது. ஆனால் அந்த டெக்னாலஜி கடைசியாக தான் நாங்கள் மெஷர் பண்ணோம். ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஓகேவா நம்மளோட நிறைய ரெக்கார்ட்ஸ் பார்ப்போம். இவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே சரி பண்ணி ரெக்கார்ட். Welcome to Star Book of Records. Yeah, thank you. Come on. Mania from Silama students இவங்களோட ட்ரைனிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஆக்சுவலி ஸ்டேட் பிளேயரு, டிஸ்ட்ரிக்ட் பிளேயரு, நேஷனல் எல்லாத்தையும் ஸ்கூல் கல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க.
ஜென்டல் த டசன் த மேட்டர் ஆஃப் த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமே இவங்க தான். இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. என்னென்ன செம்மையான ரெக்கார்டு. 2 hours பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்துருந்தாங்க. ஆனால் ஆணி மேலே படுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு 25 kg வயிற்றுல வச்சுட்டு சிலம்ப ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ணினே சுற்றினாங்க. இவங்களும் அமேசிங்கான ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் தான். 2024 தான். இவங்க இந்த ரெக்கார்டை பற்றி என்ன சும்மா 1 or 2 hours ஃபீல் பண்ணி சொல்ல போகிறாங்க. இந்த ரெக்கார்ட்லாம் அவங்க சீக்கிரமாக பண்ண முடியாது. இன்னும் ட்ரைனிங் எடுத்து பண்ணணும். எங்கள் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்? சந்தோஷமாக இருந்தது மாஸ்டர். சந்தோஷமா இருந்ததா? ஹாப்பியாக இருந்ததா? ஏன்னா இவங்களுக்கு மெஷர்மெண்ட் தான் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி எடுக்க போகிறாங்கன்ட்டு இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூமா. நெக்ஸ்ட் சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. இவரை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இவர் தான் மெஷர்மெண்ட் கூட ஓடி ஓடி செய்தார். எப்படி இருந்தது இந்த ரெக்கார்டோட ஃபீலிங்? மாஸ்டர் வந்து சந்தேகப்பட்டாரு. 1.5 feet வந்தது. எமோஷன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருந்தா அவ்வளோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆகுங்களா? எஸ், ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். ஆர்வனி அப்பா சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க பிகினர்ஸ் தான் இவங்க. உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? இந்த ரெக்கார்டை நல்லா பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்தது? இது ரொம்ப உயரமாக போச்சு. இது எப்படி போச்சுன்னா ரொம்ப உயரமாக போச்சு. இது நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால வந்து ரெக்கார்டு. எனக்கு இதை பற்றி ரொம்ப பெருமையாக இவரு நம்ம கூட எல்லாமே மோட்டிவேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். சொல்லுங்க பாருங்க. நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. நான் இது ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஓகே, தேங்க்யூ சார். வேல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்றாரு. சுஷாந்த் வேல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்.